சாக்குப்போக்கு சொல்லக்கூடியவர்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள முடியாது. கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து புது காலத்தின் 31ஆம் வாரத்திலே இன்றைய இறை வார்த்தை வெளிப்பாடானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய விண்ணக விருந்தில் பங்கேற்க வேண்டுமென்றால் நாம் சாக்கு போக்குகளை சொன்னால் அவற்றிலே பங்கேற்க முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த பெரிய விருந்திலே பலரை அவர் அழைத்திருந்தார். ஆனால் அழைத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை, ஒவ்வொரு சாக்கு போக்குகளை சொல்லி அந்த விருந்திலே பங்கு கொள்ள அவர்கள் தங்களையே தகுதியற்றவர்களாக மாற்றிவிட்டார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீடுகளிலே, சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் அழைத்து வாருங்கள், அழைத்து வந்து இந்த விண்ணக விருந்திலே பங்கு கொள்ள செய்யுங்கள் என்று அழைக்கிறார். ஆம், கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விண்ணக விருந்து எது என்று பார்க்கின்ற பொழுது திருப்பலியாகும். அன்றாடம் நாம் திருப்பலியிலே கலந்து கொள்வதன் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய விண்ணக விருந்திலே நாம் பங்கேற்க முடியும். ஆனால் நாம் அந்த திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு பல சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் குடும்ப வேலை இருக்கிறது, நான் அன்றாடம் வேலைக்கு செய்து உழைத்தால் தான் என்ன செய்ய முடியும், என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான தேவைகளை நிறைவேற்ற நான் அவ்வாறு வேலைக்கு செல்கின்ற பொழுதுதான் உதவ முடியும் என்பதை நாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சாக்கு போக்காக இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு மொபைல் ஃபோனிலே ரீல்ஸ் பார்ப்பதற்கு, அதே போல ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ், மொபைலிலே வேறு பலவற்றை பார்ப்பதற்கு நேரம் இருக்கும். ஆனால் அன்றாடம் திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு நேரம் இருக்காது என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, யூடியூப்பில் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒருவேளை அன்னன்று நடக்கக்கூடிய அந்த சீரியலை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம், அடுத்த நாளிலே அவர்கள் என்ன செய்ய முடியும், மீண்டும் சீரியலை பார்க்க முடியும். ஆக அவ்வாறு பார்ப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த யூடியூப் இருக்குது. இவையெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இது போன்றவற்றிலே நேரத்தை செலவு செய்வதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இருக்கும். ஆனால் அன்றாடம் திருப்பலிலே கலந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த இறையாட்சி விருந்திலே பங்கெடுப்பதற்கு நேரம் இருக்காது என்று சொல்லி பல சாக்கு போக்குகளை, காரணங்களை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரே தரக்கூடிய அந்த இறையாட்சி விருந்திலே பங்கு கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த நாளிலே நமக்கு அவர் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்கள், இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்கள், இந்த உலகம் தரக்கூடிய எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நாம் இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக விருந்திலே கலந்து கொள்ள முடியாதவர்களாக போய்விடுவோம். மாறாக இறைவனே எனக்கு முதன்மையான செல்வம், இறைவன் முதலிலே நான் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அன்றாட உங்கள் பணிகளை தொடங்குகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக விருந்திலும் நாம் கலந்து கொள்ள முடியும். எனவே கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக விருந்திலே பங்கேற்பதற்கு, கலந்து கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்றாட திருப்பலிகள், அன்றாட குடும்ப ஜெப மாலைகள், அன்றாட தியானங்கள், இன்னும் பல்வேறு வாய்ப்புகளை எல்லாம் நாம் சரிவர பயன்படுத்துகின்ற பொழுது இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதிக அளவிற்கு பாவம் செய்ய நம்முடைய மனதை நாம் தூண்டாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
எனவே இந்த நாளிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலெல்லாம் இறைவன் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய விண்ணக விருந்திலே பங்கேற்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மீதி உள்ளவற்றுக்கு குறைந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நாம் இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக விருந்திலே பங்கேற்க முடியும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இந்த நாளில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.